அந்த பரமாத் குருவும் அவரோட சீடர்களும் என்ன பண்ணாங்களாம், அந்த ஊரை விட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களும் வெயில் அதிகமாக இருந்தனால ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சத்திரத்துக்கு போனாங்களாம். ஆனால் அந்த சத்திரத்துக்கு வெளியில் எழுதி போட்டிருந்தாங்களாம், இங்கே தங்குறதுக்கு இடம் இலவசம், ஆனால் சாப்பாட்டுக்கு மட்டும் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். அப்படின்னா சத்திரத்து முதலாளி என்ன கேட்டார்னா, யாராவது தங்க வந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னாக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தருவாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு இந்த பரமாத் குருவும் என்ன பண்ணாராம், எனக்கு சாப்பாடு வேணாம், நாங்கள் தங்கிட்டு மட்டும் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிங்க, நீங்கள் உள்ளே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ளார அழைச்சிட்டு போய் அவங்கள படுக்க வச்சாங்களாம். சரின்னு எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி களைப்பாறிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரம்னு பார்த்து ஒரு பணக்கார ஒரு மனைவி மக்களோட வந்திருந்தாராம். சத்திரத்துக்கார்கிட்ட சொன்னாங்களாம், எனக்கு கறி குழம்பு வேணும், நல்லா வாசனையாக சமைச்சு போடுங்க, அதுக்கு நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னா அந்த சத்திரத்துக்காரன் என்ன பண்ணாராம், சரி நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டுருங்க, நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த வாசம் வர்றதை பார்த்துட்டு பரமாத் குருவும் அவர் சீடர்களும் என்ன சொன்னாங்களாம், நம்ம கட்டி சுரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை எடுங்க, நம்ம இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம். ஏன் இப்போ சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த பாரு சமைச்சிக்கிட்டே இருக்காங்க, நல்ல வாசனை வருது, அந்த வாசனையை மோந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், வயிறார சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு நல்ல வாசனை இழுத்துட்டு சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சத்திரத்து முதலாளி கேட்டாராம், நீங்கள் நான் சமைச்ச சாப்பாடை நீங்கள் மோந்து பார்த்தீங்க, அதுக்காக நீங்கள் எனக்கு கட்டணம் தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்கள் உனக்கு கட்டணம் தரணுமா, எதுக்கு, எங்கள் சாப்பாடை தானே நாங்கள் சாப்பிட்டோம், அது எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திரத்துக்காரரும் இந்த பரமாத் குருவும் அவரோட சீடர்களும் போனாங்களாம். அப்போ இந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணாராம், சரி இதுக்கு நான் சரியான ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவர் எவ்வளோப்பா பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லி பரமாத் குருக்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அவர் 100 ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி 100 ரூபாயை நீ சில்லறையாக மாற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே சில்லறையை மாற்றி எடுத்துகிட்டு வந்தாராம். எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த சில்லறை காசை எடுத்து ஒரு சொம்புக்குள்ளார போட்டாராம். போட்டுட்டு ஒரு குலுக்குனாராம். அதுலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சான். சத்தம் வந்தோடனே அந்த சத்திரத்து முதலாளிக்கிட்ட சொன்னாராம், இந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்டாராம். கேட்டுச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பரமாத் குருவும் அவரோட சீடர்களும் கொடுத்த 100 ரூபாய் காசு உனக்கு சத்தம் கேட்டுச்சுல்ல, அதுக்கும் அவங்க சாப்பிடும்போது மோந்துக்கிட்டே சாப்பிட்டாங்கல்ல, அந்த நுகர்ந்த வாசனைக்கும் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே